Hi friends, welcome back to my channel Lovely Taste Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்னா கம்மார்கட் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பொருட்கள் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொருட்கள் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அது எப்படி அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கேன். முந்திரியும் பாதாமையும் எடுத்து வச்சிருக்கேன். திராட்சை, நெய், வெல்லம் இதுதான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பாதாமையும் முந்திரியையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸில அரைச்சி வச்சுக்க போறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ அரைச்சி முடிச்சோன்னே நம்ம பேன்ல வந்து திருவி வச்சிருக்க தேங்காவை வந்து நல்லா ஈரப்பதம் போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்க போறோம். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அடுத்தது நான் வெல்லத்தை வந்து சேர்த்துட்டேன். பாகு காய்ச்ச போறேன். வெல்லத்தை சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி விட வேணாம். அந்த வெல்லம் நனையிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அது வந்து நம்ம நல்லா வந்து அந்த கட்டி கட்டியா இல்லாமல் நல்லா பாகு மாதிரி ஒரு கம்பி பத பாகு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பி பதம் பாகு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து அடுப்பில் காய்ச்சணும். நம்ம வந்து இப்போ பாதாமையும் முந்திரியையும் நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ அந்த பாகுல தேங்காவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாகுல நம்ம சேர்க்குற எல்லா வந்து பொருளும் இன்க்ரீடியன்ஸும் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் கம்மார்கட்டு. இப்போ வந்து திராட்சை நான் ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது அரைச்சி வச்ச பாதாமையும் முந்திரியையும் நம்ம வந்து கடையிலலாம் பார்த்தீங்கன்னா திராட்சைலாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ளேவருக்காக ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுக்காக நான் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திராட்சை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அது ஆப்ஷனல் தான், எடுத்துருங்க. ஆனால் கடையில் கொடுக்கும்போது திராட்சைலாம் இருக்காது. அதுக்கப்புறம் நெய், அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த வெல்லத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கலந்துக்கணும். இப்போ எப்படி பேன்லேயே ஒட்டாமல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அடுப்பில் வந்து ஒரு 3 நிமிஷமாவது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஜவ்வு மாதிரி பிடிச்சிக்கும். இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மினிமம் 3 நாள் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம், வீணாக போகாமல் இருக்கும். இப்போ வந்து நான் பிளேட்டில் வந்து மாற்றிட்டேன். உருட்டி உருட்டி உடனே நம்ம வந்து பிடிச்சி உருட்ட முடியாது. கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி நம்ம வந்து உருட்டி வச்சுக்க வேண்டியதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கம்மார்கட்டு வீட்டிலையே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.